தெய்வம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி அப்படின்னு ஒன்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நம்ம ஒரு தனி மனுஷனாக ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குடும்பத்தோட சப்போர்ட் நமக்கு வேண்டும். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் குடும்ப சப்போர்ட்டே கிடையாது. குடும்பம் சப்போர்ட் பண்ணாததுனால தான் இன்னமும் நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விருத்திக்கு வரவே மாட்டேங்கிறோம். நம்ம ஆசைகள்லாம் நிறைவேறாமல் நிராயுதபாணியாக நிற்கிறோம். ஏன் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம முன்னேறினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதில் பங்காளி அண்ணன் தம்பியில் அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம். பொண்டாட்டி புருஷன் புள்ள இதுங்களே நமக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்போ நம்ம வெற்றி பெறுவோமோ அப்போ தான் நம்மளை வெற்றி பெற்றுட்ட போல இருக்கு அப்படின்னு வாங்கல தவிர நீ இதுக்கு செய், நான் உனக்கு பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டாங்கன்னா 1008 நிபந்தனைகள் போடுவாங்க. இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நீ எனக்கு இதை ஒதுக்கி கொடு, அதை எனக்கு ஒதுக்கி கொடு, நான் சொல்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், நீ மூச்சு விட்டால் கூட நான் பேசுகிறது தான் நீ மூச்சாக விடணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கே நம்ம அந்த கூட்டணியே வேணாண்டா நான் ஏகாந்தமாக இருந்துட்டு போயிடலன்னு கூட பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. அப்படி இந்த கூட்டணி கவர்மெண்ட் மாதிரி நம்ம கூட்டணி கவர்மெண்ட்டு கூட வரமாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பல பேரோட முயற்சி தவிடுபொடி ஆகுது. அப்போ இந்த நேரத்துலலாம் நம்ம நல்லவர்களாக வாழ்வதை விட கோடீஸ்வரர்களாக வாழணும். பணம் முக்கியம் இல்லை, பணம் வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும். இதுக்கு கோடீஸ்வரர்களாக இருக்கணும். பணத்தில், புகழில், கௌரவத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும். அதை யாரை வச்சு உருவாக்கலான்னா தெய்வந்தான் நமக்கு துணை செய்யும். உறவுக்காரவங்க செய்ய மாட்டாங்க, சொந்தக்காரவங்க வரமாட்டாங்க, வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஏற்றி விட மாட்டாங்க. அப்போ எந்த தெய்வத்தை கும்பிட்டா இந்த ராசிக்காரவங்க உச்சத்தை தொடுவார்கள், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அந்த தெய்வத்தை வணங்குறது எப்படி, அதில் சின்ன பரிகாரத்தை, எளிய பரிகாரத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க பார்ப்போமா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அதாவது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மன தைரியம் மட்டுமே. இந்த மன தைரியத்தை அகிலத்தில் யார் நமக்கு அதிகமாக கொடுப்பா அப்படின்னா ஒரு பெண் தெய்வத்தினால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி பெண் தெய்வம் தன் வடிவமாக வைத்து கொண்டு இருப்பவர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. எஸ், சிம்ம ராசிக்காரர்கள். சிம்மத்தை பொறுத்தவரை அது கர்ஜிக்கக்கூடிய சிங்கம்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்போம். இல்லை, சக்தி ரூபமான சிங்கம். துர்க்கைக்கு வாகனம் பார்த்துருக்கீங்களா? சிம்மம் பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த துர்க்கை சிம்ம வாகினி. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு உள்ளூர ஒரு கோபம் இருக்கும், ஆனால் அது அர்த்தமான கோபமாக இருக்கும். சிம்மராசிக்காரவங்கள நம்ம என்ன வேணாலும் பேசலாம், அவங்க ஒன்றும் திரும்பி பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க சம்பந்தப்பட்டவர்களை ஏதாவது பேசுனா சிம்மத்திற்கு ரொம்ப கோபம் வந்துடும். அதான் சிம்மம். சிம்மத்தோட கோபமே பல பேருக்கு அர்த்தம் புரியாது. சிம்மத்தை சில பேர் செல்ஃபிஷ்ன்னு சொல்லுவான். சிம்மராசிக்காரவங்கன்னா அவங்க செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்வாங்க. அது கிடையாது. சிம்மராசிக்காரவங்களை நீங்கள் தாக்கி பேசுனீங்கன்னா அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், போகட்டும் அனைத்தும் ராமனுக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? கிருஷ்ணருக்கே கரெக்டு தானே? ஆனால் நீங்கள் சிம்மராசி, அப்போ என்ன, உங்களை பற்றி பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், நீங்கள் விரும்புவதை யாராவது தரக்குறைவாக பேசினாலோ, விரும்புபவர்களை தரக்குறைவாக பேசினாலும் உங்களுக்கு முடியாது, பொங்கிடுவீங்க. அப்போ உள்ளுக்குள்ள அந்த சிங்கம் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த பெண் சக்தி, அந்த சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கும், வெடித்து எழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ சிம்மராசிக்காரர்களுடைய மனசை முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். அப்போ சிம்மராசிக்காரங்க மனசு எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய காவல் தெய்வம், உங்களுக்குன்னு ஒரு காவல் தெய்வத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு வழிபாடு பண்ணாதான் சிம்மத்திற்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும். அந்த காவல் தெய்வமாக சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு இருக்கிறார். சமயத்தில் உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன். சிம்மராசினாலே சமயபுரம் மாரியம்மன் தான்.
நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை காவல் தெய்வமாக வச்சுங்க. வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் பிறவியில் ஒரு தடவை செல்லக்கூடிய ஆலயம்னா சமயபுரம். சமயபுரத்தால் போய் பார்த்து சமயபுரத்தாளுடைய விக்கிரகத்தை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். விக்கிரகம் வாங்கி வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் அந்த சமயபுரத்தாளுக்கு புஷ்பம் சாத்தி நிவேதியம் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமயபுரத்தால் மனசார ஒரு பிடி வேப்பலையை வச்சு அந்த சமயபுரத்தால் நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களை ஒரு பய கிட்டக்கு நெருங்க முடியாது. எவனும் உங்களை கெடுதலே நினைக்க முடியாது. கெடுதல் யார் நினைக்கிறானோ அவனை காட்டி கொடுத்துருவா அந்த அம்பான். உங்களுக்கு ஒருத்தவன் கெட்டது பண்ணிட்டானோ அவனே பயந்து வந்து உழுந்துருவான் உங்ககிட்ட. அப்போ சமயபுரத்தா ஒருத்தி தான் உங்களுக்கு சக்தியை கொடுப்பா. அப்போ இன்னிலிருந்து காவல் தெய்வமாக சிம்மத்திற்கு சமயபுரத்தால் உட்கார்றா. அவளை பரிகாரங்கிறது ஒன்றும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிடி வேப்பலை, ஒரு பானகம் நிவேத்தியம், அவ்வளவுதான். அம்பாளுக்கு புஷ்பத்தை சாத்தி பானகத்தை நிவேதியம் பண்ணுங்க. அந்த அம்பாளை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்க. சமயபுரம் ஆத்தா உங்களுக்கு வந்துட்டானா சகலத்தையும் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். உங்களுடைய குணம் பல பேருக்கு தெரிய வரும், மனம் பல பேருக்கு தெரிய வரும். நீங்கள் கண்டிப்பாக பிரபலமாகறதுக்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும். ஆக சமயபுரத்தால் உங்கள் காவல் தெய்வமே அவ தான் உங்களை கோடீஸ்வரனாக்க போகிறான். நல்லது நடக்கும். என்னங்க, நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்களா? நான் சொன்ன தெய்வத்தை மட்டும் காவல் தெய்வமாக எடுத்துக்கிட்டு இந்த ராசிக்காரவங்க வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். புது சக்தி இருந்தால் போதும், சகலமும் நமக்கு உண்டுங்க. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா? பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்டவர்கள் நமக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, குழந்தை பெற்றுக்கணுமா, நிம்மதியாக இருக்கணுமா? கரெக்டு தானே? இது எல்லாம் நடக்க சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரி எளிய பரிகாரத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஸ்பெஷல், உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நிம்மதியாகுவாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நமக்கு நிம்மதியை கொடுக்கல, நம்மளை ஏற்றி விடலை. ஆனால் பாருங்கள் நம்ம எவ்வளோ நல்லவங்க பாருங்கள். நாம் இந்த சுவாமியை கும்பிட்றதுனால, இந்த பரிகாரம் பண்ணிக்கிறதுனால நம்ம குடும்பமும் நல்லா இருக்க போகுது, நாமளும் நல்லா இருக்க போகிறோம். இதில் யார் சுயநலவாதி, யார் பொதுநலவாதி? என்றைக்குமே நீங்கள் பொதுநலவாதி தான் அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தோஷம் என்றைக்கு இருக்குங்க. என்றைக்குமே அன்னை ஆதிபராசக்தி அபிராமியை எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காவது, ஏன்னா இது எல்லாருக்கும் உள்ள ஒரு மந்திரம். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மனசில் அதிருப்தி ஏற்படுகிறதோ, மன கஷ்டம் ஏற்படுகிறதோ, வருத்தம் ஏற்படுகிறதோ, எனக்கு இந்த இடத்துக்கு வழியே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மனசு என்னைக்கு வருதோ, அம்பாளுடைய பாதத்தை போய் பிடிங்க. அபிராமியை போய் பாருங்கள். அபிராமியோடைய பாதத்தை போய் பிடிங்க. அம்மா சரணாகதி அடைஞ்சிட்டம்மா, அமாவாசையை பௌர்ணமியாக ஆக்கி கொடுத்தவ நீதான் தாயி, இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையாக என் வாழ்க்கை இருக்குது, அதை பௌர்ணமியாக ஆக்கு தாயி அப்படின்னு அந்த தாய்கிட்ட நீங்கள் மன்றாடி கேளுங்க. அந்த தாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற அமாவாசையை விளக்குவா, கஷ்டங்கிற அமாவாசையை விளக்குவா, நீங்கள் நினைக்கிற எல்லா காரியங்களும் தடைங்கிற அமாவாசையை விளக்கி உங்களுக்கு பௌர்ணமியை அந்த அம்பாள் கொடுப்பா. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அபிராமியை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதியை புத்தகத்தை உட்காந்து படிங்க. படித்து பாருங்களேன். ஒரு 10 வாரம் நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்களை அப்படியே மெய்சிலுக்கிற அளவுக்கு கொடுப்பாங்க. அதாங்க அம்பாளுடைய விளையாட்டு. அதனால் அபிராமி அந்தாதிங்கிற அருமருந்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் என்னைக்கு தோற்று போக மாட்டீங்க. சகல சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அமாவாசைகளும் விலகும். செய்யலாங்களா? மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை
உங்களோடு நான் என்றும் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. அபிராமியை போற்றுவோம், அபிராமி அந்தாதியை படிப்போம், வாழ்க்கையில் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுவோம், சொன்ன பரிகாரங்களை செய்யுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.